என் பேர் மோகனா. நான் எம்எம்டியிலேருந்து வரேன். தாடி வைக்கிறதுல ஒரு நன்மை இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. திருமணம் ஆகாத ஜென்ஸ் கூட தாடி வச்சுருக்காங்க. அதனால் நிறைய பெண்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் இல்லையா? அதனால அவங்க திருமணம் கூட பாதிக்கப்படலாம் இல்லையா? தாடி கேட்குறாங்க. தாடி வச்சுருக்கிறதுனால நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்குங்கிற ஒரு வார்த்தையும் வைக்கிறாங்க. முதல்ல அந்த தாடியை பற்றி நம்ம என்னன்னு விளங்கிக் கொள்ளணும். அதாவது ஆண் பெண் என்று இரு படைப்புகளை, இரு பாலினத்தை எல்லாம் படைத்திருக்கிறான். மனித குலமாக இருந்தாலும் மனித குலம் தழைப்பதற்காக வேண்டி எல்லாம் படைக்கும்போது ஜோடியை தான் படைக்கிறான், ஒரு ஆம்பளை மட்டும் படைக்கலை. அந்த ஜோடியை கொண்டு தான் மனித குலம் பெருக முடியும் என்பதற்காக வேண்டி ஆண்கள் பெண்கள் என்று இரு பாலை எல்லாம் படைக்கிறான். ஆண்களுக்கு என்று சில அமைப்புகள் அது இருந்தால் தான் ஆண்கள், பெண்களுக்கு என்று சில அமைப்புகள் அதெல்லாம் இருந்தால் தான் அவர்கள் பெண்கள். அந்த மாதிரி ஒரு பிரித்து இறைவன் படைத்திருக்கிறான். இப்படி படைக்கும் பொழுது எது பெண்களுக்கு மாத்திரம் கடவுள் கொடுக்கிறாரோ அதுதான் பெண்மைக்கு உரிய பெருமை. எது ஆண்களுக்கு மாத்திரம் கடவுள் கொடுக்கிறாரோ அது ஆண்களுக்கு உரிய பெருமை. இந்த அடிப்படையில் சிந்தித்து பார்க்கும் பொழுது இப்போ இந்த தாடிங்கிறது பொம்பளைக்கு வருதா? வரமாட்டேன். அதே மூஞ்சி தான் இருக்கு. எல்லாம் தலைமுடியெல்லாம் கூட வரத்தான் செய்கிறது. நம்மளோட ஜாஸ்தியாக கூட பெண்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தாடி மீசை பெண்களுக்கு வருதா? வரல. அப்போ இதில் என்ன இயற்கையாக நமக்கு கடவுளுடைய விருப்பம் என்ன இதில் நமக்கு தெரிகிறது. படைத்தவனுடைய விருப்பம் என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஆண்களுக்கு மாத்திரம் ஆண்மையின் அடையாளமாக இந்த தாடி மீசையை கடவுள் படைத்திருக்கிறார். பெண்களுக்கு அது வேணாம் என்பதற்காக கடவுள் விட்டிருக்கிறார். கொஞ்சம் கற்பனை பாரு, பொம்பளைக்கு தாடி மீசையும் வந்தால் ஒரு ஆம்பளை வேணா நெருங்குவானா? யோசிச்சு பாருங்க. அப்போ பெண்களுக்கு அது வேணாம்ங்கிற மாதிரி நினைஞ்சிருக்காரு கடவுள், அப்படி படைத்திருக்கிறார். அப்போ ஆண்களுக்கு வேணுங்கிற மாதிரி அதை படைத்திருக்கும் பொழுது நம்ம ஆண்களுக்குன்னு தந்த ஒன்றை நம்ம எதுக்கு அழிக்கணும்? ஆம்பளைக்கு தான் இது கடவுள் கொடுத்துருக்கிறாரு. பொதுவாக உள்ள தலைமுடியை நீ மலிச்சிக்கலாம். அது ஆம்பளைக்கு இருக்கு, பொம்பளைக்கு இருக்கு. முட்டை போட்டாலும் தப்பு கிடையாது. அது ஆம்பளைக்கு மட்டும் உள்ள அடையாளம் கிடையாது. அப்போ ஆண்களுக்கு என்று ஒரு அடையாளமாக ஒன்று இருக்கும் பொழுது நம்ம அதை எடுப்பதுதான் அழகுன்னு எப்படி சொல்லுவது? அப்போ கடவுள் எல்லாத்திலும் அழகை செய்யக்கூடியவர். கடவுள் இதுதான் அழகு என்று இருந்தால் ஆம்பளைக்கு இந்த தாடி இல்லாமல் கடவுள் அழகா படைச்சிருப்பாரு. ஆணுக்கு இதுதான் அழகு என்ற கருத்தில் தான் கடவுள் அதை படைத்திருக்கிறார். பொம்பளைக்கு தான் அழகுங்கிற அடிப்படையில் படைச்சது அழகா இருக்கா இல்லையா? சில நேரங்கள் என்ன ஆகும்னா, நாட்டில் உள்ள நடவடிக்கைக்கு தகுந்தவாறு நம்ம சிந்தனை மாறிக்கிறோம். அதனால அழகு அழகற்றதாக தெரியுங்க, அழகற்றது அழகானதாக தெரியும். எதனால தெரியும்? நம்ம எப்படி பழகிக்கிட்டோம் அது மாதிரி. உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், ஒருத்தன் ஒரு நாட்டில் எல்லாரும் நிர்வாணமா இருக்கிறான், ஒருத்தன் கூட ஆடை அணிய மாட்டான். அந்த ஊருக்கு நீங்க டவுசர் போட்டு போனீங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? கிறுக்கு பயமா நம்மள. அவன் நிர்வாணமா இருக்கிறான், எல்லாரும் நிர்வாணமா இருக்கிறது தான் கேலிக்குரியது, கண்டனத்துக்குரியது. நீங்க என்ன செய்றீங்க? அந்த நாட்டில் போய் இறங்குறீங்க, டவுசர் போட்டு போறீங்க, போட்ட லூஸ் பைய அப்படிமாங்க. எதனால அப்படி ஆச்சு? இப்படியே பார்த்து பழகுனதுனால இது வித்தியாசமா உங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் பார்த்த பழக்கம் சில ரசனையை மாற்றிவிடும், சில அழகை அழகற்றதாக காட்டும், அழகற்றதை அழகானதாக காட்டும். எல்லாரும் சரைச்சி 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 பழகும் போது என்ன செய்யறது? உங்களுக்கு இதுதான் இருக்கணும் போல இருக்கு ஆம்பளைக்கு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. இதனால அந்த எண்ணம் உங்களுடைய பெண்களுடைய மனசில் உருவாகுது என்று சொன்னால், எல்லாம் ஃபுல் சேவ்டா இருக்காங்களா, இதையே பார்த்து பழகுறாங்களா, அப்ப இப்படி இருப்பதுதான் ஒரு அழகு நீங்களா நினைத்து கொண்ட காரணத்தினால் இப்ப தாடி வச்சவன் அழகு இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு தென்படுகிறது. எதனால? இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தின் மனோதத்துவ ரீதியாக இப்படி மனுஷன் பாதிக்கப்படுவான். உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப கோழி சேவல் எடுத்துக்கிறங்க, மூஞ்சில தனியா கடவுள் காட்டுறாரா இல்லையா? கோழியை விட சேவலுக்கு தலையில ஒரு தனியான ஒரு கொண்டையோ ஒரு அலங்காரமோ தனியா தூக்கி காட்டுற முகத்துல காட்டப்படுதா இல்லையா? அப்ப அது அதனுடைய அடையாளம், அது பெருமை. அது அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு ஆண்மையில் பெண்மையில் எடுத்துக்கிறங்க, அப்படி தனியா காட்டுதா இல்லையா? ஆண்மையிலுக்குரிய அந்த கிரீடம் பெண்மைகளுக்கு இருக்காது. ஆண் சிங்கத்தையும் பெண் சிங்கத்தையும் எடுத்துக்கிறங்க, பெண் சிங்கத்தை ஆண் சிங்கத்துக்கு பெரிய தாடி இருக்கும், பெண் சிங்கத்துக்கு என்ன செய்யாது? ஆட்டுக்குடி மாதிரி இருக்கும். அப்ப ரெண்டுக்கு டிஃபரெண்ட் இருக்கத்தானே செய்கிறது. இப்படி பார்த்தோம்னு சொன்னா, அப்ப உண்மையில நீங்களும் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, ஆண் பெண் ரெண்டு பேரும் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. சேவல் அழகா கோழி அழகா? பொம்பளைங்க இருக்கா சொல்லக்கூடாது. சேவல் அழகா இருக்குமா கோழி அழகா இருக்குமா? சேவல் தான் அழகா இருக்கும், பொம்பளை கண்ணுக்கு அது அழகா இருக்கும். அது மாதிரி ஆம்பளை சிங்கம் பார்க்க அழகா இருக்குமா, பொம்பளை சிங்கம் அழகா இருக்குமா? கேட்டு பாருங்க. ஆம்பளை சிங்கம் அழகா இருக்கும். அது மாதிரி ஆண்மையில் அழகா இருக்குமா, பெண்மையில் அழகா இருக்குமான்னு கேளுங்க. ரெண்டையும் நிப்பாட்டி பாருங்க. பெண்களும் ஆண் மேலத்தை ரசிப்பாங்க, ஆண்களும் ஆண் மேலத்தை ரசிப்பாங்க. அப்ப அந்த கம்பீரம் அதில் இருக்கிறது. ஆனா அந்த பெண்மையிலுக்கு ஆண்மையிலுக்கு அந்த பெண் அழகா தெரியும், அது ஒரு விஷயம்.
இப்போ எல்லாருக்கும் அந்த ஆண்மையில் நமக்கு அழகா தெரிஞ்சாலும் அந்த ஆண்மையிலுக்கு இது அழகா தெரியும், அந்த பெண்மையில தான் அழகா தெரியும். சேவல் எல்லாத்துக்கும் அழகா தெரிஞ்சாலும் அந்த சேவலுக்கு கோழி தான் அழகா தெரியும். அப்படி தெரிஞ்சாதான் ஜெனரேஷன் உற்பத்தி ஆகும். அதனால அப்படி தெரியுதே தவிர இந்த அழகுங்கிறது இதுதான் அழகு. யதார்த்தமா கடவுள் எதை கொடுத்திருக்கிறார் அது அழகு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்க எண்ணத்தை நீங்க மாத்தணும். என்னது, தாடி வைப்பது ஆம்பளைக்குள்ள ஒரு அடையாளம் தானே, ஆம்பளைக்குள்ள அடையாளம் ஆம்பளைக்கு தானே வருது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அந்த தாடியை நல்லதுன்னு சொல்றோம். பொண்ணு கிடைக்கல, நான் அது மிகைப்படுத்தின விஷயமா இருக்கிறது. தாடி வச்சு பொண்ணு கிடைக்காத யாரா இருக்கிறீங்களா? இல்ல எனக்குதா. இன்னும் சொல்ல போனா தாடி வச்சு கல்யாணம் பண்ண ஆளுக்கெல்லாம் கேதுக்காவோம் எல்லாம் படித்தான் இருக்காங்க வழக்குதா. அப்ப தாடி வைக்கிறது கல்யாணத்தெல்லாம் தடுக்காது. அப்ப அதெல்லாம் இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அறிவாளிகள்லாம் நிறைய தாடி, பெரியார்லாம் தாடி தான் வச்சாரு. அவர் தவறான அவரை நம்ம போட்டுறோம். அந்த சேவ் பண்ணாம காட்டு மிராட்டி மாதிரி இருக்கிற யாராவது சொன்னீங்களா? அப்ப அவர் தாடி வைத்திருந்தாரு, விஞ்ஞானியா இருந்தாரு. அது மாதிரி லிங்கன் தாடி வச்சிருக்கிறாரு, லெனின் தாடி வச்சிருந்தாரு. பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் நீங்க சாக்ரட்டிஸ் மாதிரி விஞ்ஞானிகள் எல்லாம் காட்டும் போது தாடியோட தான் காட்டுறாங்க படத்துல. அப்ப இயேசுநாதர் தாடி தான் வச்சிருந்தா காட்டுறாங்க. சில பார்த்தோம்னு சொன்னா திருவள்ளுவர் கூட தாடி தான் வச்சு விட்டுருக்காங்க. அதில் பின்னாடி உண்டாக்கணும் ஓடி, அது ஒரு விஷயம். அப்ப எல்லாம் பெரிய பெரிய விஞ்ஞானிங்கிறீங்க, பாராட்டுறீங்க, உலக வேதத்தை தந்தாருங்கிறோம், அப்படிலாம் சொல்றோம். அவர்களெல்லாம் தாடி வைத்துக் கொண்டு திருவள்ளுவர் வாசுகாமையோட வாழத்தானே செஞ்சாரு. அவர் பொண்ணா கிடைக்காம போச்சு. அந்த குடுமிக்கும் தாடிக்கும் கிடைச்சிருக்கும் போது சின்ன தாடிக்கு கிடைக்காம போயிடும். அதனால அது ஒரு பஞ்சாயத்து கிடையாது, பொண்ணு கிடைக்கிறல பஞ்சாயத்து. என்னன்னு கேட்டா இப்படியே பழகிட்டோம். இப்படியே பழகுனதுனால ஆம்பளைன்னா தாடி இல்லாமல் இருப்பது தான் என்று நிறைய பேரை பார்த்து பழகி நீ ஏன் அப்படி இருக்க மாட்டேங்கிற, அதனால கேட்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த சேவ் பண்ணுவது நீங்க இந்த டாக்டர்கிட்ட கேளுங்க, விஞ்ஞானம் தெரிஞ்ச டாக்டர் போய் கேளுங்க. இதை சிறைச்சு கொண்டே இருக்கிற நல்லதா விடுவது நல்லதா? எது நல்லதை செய்யணும்ல, அறிவியல் பூர்வமாக எது நல்லதோ அதை நம்ம செய்யணும். இப்ப சிறைத்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தோலுடைய தன்மை மாறும். அதுல உள்ள பல, அதனால தாடை வரைக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். முகம் கூட அந்த இடம் மட்டும் செவேன் இருப்பான், அது மட்டும் கருப்பா போயிருந்துச்சு ஆளுகளுக்கு. நல்ல ஆளு தக்காளி பழம் மாதிரி இருப்பான், டெய்லி சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் கருப்பு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு போயிடும். அந்த தசைநார்கள் அதனால பாதிக்கப்படுது என்று நீங்க எந்த விஞ்ஞானம் தெரிஞ்ச டாக்டர் போய் கேளுங்க. அது கெடுதின்னு தான் சொல்லுகிறார்கள், நல்லது இல்லை. சேவ் பண்ணிட்டே இருப்பது அந்த தோளுடைய தன்மையை கெடுக்கும். மென்மையான தோல் இருக்கணும் முகத்துக்கு, அதை நீக்கி விடும் என்று அதை ஆய்வுல சொல்றாங்க. அது போக இன்னைக்கு பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தி. சேவ் பண்றதுக்கு எவ்வளவு கட்டணம்? எவ்வளவு? 200 அந்த மாதிரி போச்சு. அது நம்ம சேவ் பண்றதா அது பட்ஜெட். அப்ப டெய்லி சேவ் பண்றோம், ஒரு நாளைக்கு அதுக்கு 100 ரூபாய் செலவு பண்றான்னு சொன்னா 3000 ரூபாய் மாசத்துக்கு ஆச்சுன்னு சொன்னா வருஷத்துக்கு 36,000 ரூபாய் ஆச்சு. 10 வருஷம் இருந்தா ஒரு வீடு வாங்கிடலாம். சேவ் பண்ற மிச்சப்படுத்தணும்னு சொன்னா அது தனியா உண்டியல்ல போட்டு வச்சுன்னு சொன்னா என்ன செய்யும், ஒரு வீடு வாங்கி போடலாம். அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய அதுக்கு செலவு பண்ணி ஏன் அப்படி செய்யணும்? இது இருக்க எந்த வகையில் அதுக்கு இடைஞ்சலா இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. மன்மோகன் சிங் தாடி வைத்துக்கு நாட்டுக்கு பிரதமர் இருக்க முடியலையா? அதுல எதையுமே தடுக்காது. தாடி வைத்துக்கணும் உலகத்துக்கெல்லாம் போதனை செஞ்ச அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால இந்த தாடிங்கிறது அதை ஒரு இதாக எடுத்துக்கிற வேண்டியதில்லை. அதை நீங்க தூண்டணும். தாடி ஒரு ஆண்மைக்கு அழகு. ஏன்டா பொம்பளை மாதிரி என்னை மாதிரி இருக்குன்னு கேளுங்க. எப்படி கேட்கணும்? பெண்கள் என்னை மாதிரி நீயா இருக்க, டிஃபரெண்டா இரு, நான் உனக்கு டிஃபரெண்டா இருக்கான்ல, நீ என்னை விட டிஃபரெண்டா நீ இரு, ஆம்பளை மாதிரி இருன்னு கேட்கிற அளவுக்கு நிலைமை மாறினால் இது அழகாக ஆகிவிடும். அழகாக நம்ம மனசை பொறுத்த விஷயம் தான். தாடி தான் உண்மையில் அழகு.